இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். நாம எல்லோரும் சின்ன வயசுல இருந்தே ஆங்காங்கு ஒரு விஷயத்த நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஜெயிக்கணும், நம்மள பத்தி நாமளே ஒரு உயர்ந்த எண்ணத்த வளர்த்துக்கணும், முக்கியமா அந்த ஆரோக்கியமான சுயமரியாதையோட இருக்கணும் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆனா சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நாம மிகவும் ஆரோக்கியமானது அப்படின்னு நினைக்கிற அந்த சுயமரியாதையே உங்களுக்கு ஒரு வலையா, ஒரு பெரிய பொறியாக அமைந்தால் எப்படி இருக்கும்? இது நிஜமாவே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு கேள்விதான். ஏன்னா சுயமரியாதை குறைவா இருக்கிறத விட அதிகமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் வெற்றிக்கான திறவுகோல்னு தான் நாம எல்லாரும் தீவிரமா நம்பிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆரோக்கியமான சுயமரியாதை அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நிரந்தரமான தீர்வா, இல்ல அதுவும் ஒரு தற்காலிகமான மாயையா அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு அலச போறோம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம விவாதத்தோட அடிப்படை புகழ்பெற்ற ஆன்மீக சிந்தனையாளர் எக்கார்ட் டோலே அவரோட ஒரு ஆழமான உரையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது வெற்றியை விட துன்பம் எப்படி உங்களை விரைவாக விடுதலைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கருத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இது ஈகோ, ஆரோக்கியமான சுயமரியாதை, அப்புறம் உண்மையான விடுதலை, இது மூணுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்களை ரொம்ப ஆழமா பிரிச்சு மேய போகுது. கண்டிப்பா. இப்போ டோலே முன்வைக்கிற முதல் கருத்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த ஆரோக்கியமான சுயமரியாதை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோமே, அதோட உண்மையான அடிப்படை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது எப்பவுமே ஒப்பீடு செய்யறதுல தான் அடங்கியிருக்கு. ஆ ஒப்பீடுனா மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்றதா? அதேதான். அதாவது மத்தவங்கள விட எனக்கு அதிகமா தெரியும், மத்தவங்கள விட என்னால சிறப்பா வேலை செய்ய முடியும், இல்லைன்னா மத்தவங்கள விட என்கிட்ட அதிக பணம் இருக்கு, இப்படிங்கிற எண்ணம் தான் அந்த சுயமரியாதைக்கு அடித்தளமாவே இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ நம்ம மத்தவங்கள விட ஒரு படி மேலே இருக்கோம்னு நினைக்கிற அந்த உணர்வு தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்றீங்களா? ஓஹோ! இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். எனக்கு இது தெரியும். ஆனா என் கூட வேலை பார்க்குற அந்த முக்காள்களுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கும்போது நமக்குள்ள ஒரு பெருமிதம் வருது இல்லையா? ஆமா, அதுதான் எக்கார்ட் டோலே சுட்டி காட்டுற மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ குழந்தை பருவத்துல இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஒரு சின்ன குழந்தை, பார் நான் உன்னை விட அதிக தூரம் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்றத நாம பார்த்திருப்போம். ஆமாமா. குழந்தைங்க எப்பயும் அப்படிதான் சொல்லும். அந்த வயசுல அந்த குழந்தைய போய், ஏய் அப்படி சொல்லாத, உனக்கு ஈகோ வளருது அப்படின்னு நம்ம தடுக்க வேண்டியதில்ல. தாழ்வு மனப்பான்மையில ஒரு குழந்தை முடங்கி போவதை விட, நான் உன்னை விட சிறப்பானவன்னு நினைக்கிறது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஆரோக்கியமானது தான். ஆனா பெரியவர்களான பிறகும் இதே மனநிலை தொடர்வது தான் சிக்கல். ஓ! இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இத கேட்கும்பொழுது எனக்கு ஒரு ஒப்பீடு தோணுது. இந்த வகையான சுயமரியாதை அப்படிங்கிறது ஆன் ஷாங் ஒரு சீசா விளையாடு மாதிரி இருக்கு. சீசா விளையாட்டா? கரெக்டான உதாரணம். ஆமா. ஏன்னா சீசாவுல நம்ம மேல போகணும்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கட்டாயமா கீழ போணும். அதுபோல இன்னொருத்தர் கீழ சென்றால் மட்டுமே நாம் மேலே செல்ல முடியும் அப்படிங்கிற நிலைமை. மற்றவர்களின் அறியாமையிலோ தோல்வியிலோ நமது மகிழ்ச்சி தங்கி இருப்பது ஒரு நிலையான அடித்தளமா இருக்கவே முடியாது இல்லையா? நீங்க சொன்ன சீசா உதாரணம் 100% உண்மை. அந்த சீசாவுல உங்களை மேலே தூக்கி நிறுத்த தொடர்ந்து இன்னொருத்தர் கீழே போய்கிட்டே இருக்கணும். அது எப்படி சாத்தியம்? அதனால தான் டோலே இதை ஒரு கண்ணி அல்லது பொறி அப்படின்னு சொல்றார். கம்ப்ளீட் ட்ராப். மாட்டிக்கிட்டோன்னு கூட தெரியாம மாட்டிக்கிறோம். அதேதான். நீங்க மற்றவர்களை விட சிறந்தவர்னு நினைக்கும் போது கிடைக்கிற திருப்தி ஒரு போதை மாதிரி. கொஞ்ச காலத்துக்கு அது நல்லா இருக்கலாம். ஆனா ஒருவேளை நீங்க பெருமையா நினைச்ச அந்த திறமையோ பதவியோ உங்களை விட சிறந்த ஒருத்தர் வரும்போது உங்களை விட்டு போகலாம். அப்போ உங்களுடைய சுயமரியாதை என்ன ஆகும்? தொப்பென்று கீழே விழுந்த மாதிரி ஒட்டுமொத்த அடையாளமும் உடைந்து போகும். கண்டிப்பா. இது ரொம்ப உண்மையான ஒரு பயம். அப்போ சீசாவுல மேல இருக்கிறது ஆபத்துனா கீழே இருக்கிறது, அதாவது குறைந்த சுயமரியாதையோடு இருக்கிறது நல்லதா? அங்கதான் நாம எல்லாரும் தப்பு பண்றோம். மற்றவர்களை விட தாழ்ந்து விட்டோம் என்று நினைக்கும் குறைந்த சுயமரியாதையும் சரி, உயர்ந்து விட்டோம் என்று நினைக்கும் ஆரோக்கியமான சுயமரியாதையும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். டோலே இத பத்தி சொல்லும்போது உருவம் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறார். ஆ நிறுத்துங்க. இந்த உருவம் அருவம் அப்படிங்கிற வார்த்தைகள் கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இதோட அர்த்தம் என்ன? ஒரு சாதாரண மனிதன் தன்னோட அன்றாட வாழ்க்கையில இந்த உருவம் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்குவான்? ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, உருவம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியுற உங்க உடல் மட்டும் கிடையாது. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய பதவி, நீங்க படிச்ச டிகிரி, இது எல்லாமே உருவங்கள் தான். அதாவது அளக்கக்கூடிய, ஒப்பிடக்கூடிய எல்லாமே உருவம். ஓ, அப்போ நான் ஒரு மேனேஜர், நான் ரொம்ப அழகானவன் அப்படின்னு நம்மள அடையாளப்படுத்திக்கிறோமே, அதுவா? அதேதான். உங்களை நீங்களே எதோடையோ ஒப்பிட்டு அடையாளப்படுத்திக்கிறீங்க இல்லையா? அதுதான் உருவத்தோட அடையாளப்படுத்திக் கொள்வது.
இத வச்சுக்கிட்டு நான் உன்னை விட சிறந்தவன் அல்லது மோசமானவன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அந்த ஈகோ அப்படிங்கிற மாயைக்குள்ளேயே தான் நம்ம சுத்திட்டு இருப்போம். புரியுது. என் வேலை போயிடுச்சுன்னா நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த உருவ அடையாளம். அப்போ உண்மையான சுயமரியாதை அப்படின்னா என்ன? உண்மையான ஆற்றல் அப்படிங்கிறது எந்த பொருட்களையோ பதவிகளையோ ஒப்பிடுவதில் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கும் உருவமற்ற பரிமாணத்தை உணர்வதில் தான் உண்மையான ஆற்றல் இருக்குன்னு டோலே சொல்றாரு. அந்த உருவமற்ற நிலைனா என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வேலை, பணம், சமூக அந்தஸ்து, ஏன் உங்களுடைய பெயரே உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க யார்? ஒண்ணுமே இருக்காதே. ஆனா அப்போதும் உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு இருக்கும் இல்லையா? மூச்சு விடுறத உணர்வீங்க, சுத்தி நடக்கிறத கவனிப்பீங்க. அந்த அமைதியான, எந்த அடையாளமும் இல்லாத ஒரு தூய்மையான விழிப்புணர்வு தான் உருவமற்ற நிலை. வாவ், எந்த லேபிளும் இல்லாத நிலை. ஆமா, அந்த நிலையில நீங்க மத்தவங்களை விட உயர்ந்தவர் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க, தாழ்ந்தவர்னு நினைக்க மாட்டீங்க. எல்லோருக்குள்ளும் அதே தகுதியும் ஆற்றலும் இருப்பதை காண்பீர்கள். அந்த இடத்துல ஒப்பீடுக்கே வேலை இல்லை. சீசா விளையாட்டு அங்கே முடிவுக்கு வந்துருது. அப்படி என்றால் இதன் அர்த்தம் என்ன? இது கேட்கிற பலருக்கும் ஒரு சந்தேகம் வரும். நம்ம வாழ்க்கையில பெரிய விஷயங்களை சாதிக்கவே கூடாதா? புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள கூடாதா? எல்லாமே உருவன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துடணுமா? இது ரொம்ப யதார்த்தமான கேள்வி. இதுக்கு டோலி ரொம்ப தெளிவான பதிலை கொடுக்கிறார். பெரிய விஷயங்களை சாதிப்பதிலோ புதியவற்றை அறிந்து கொள்வதிலோ எந்த தவறும் இல்ல. தாராளமாக நீங்க ஒரு பெரிய நிறுவனத்தோட CEO ஆகலாம். ஆனா அந்த சாதனைகள் மட்டுமே நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடாது. ஓஹோ, அதாவது நான் இந்த உலகத்துல பல வேலைகளை செய்யலாம், ஆனா அந்த பதவிதான் என்னுடைய ஒட்டுமொத்த அடையாளம் அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சா அங்கேதான் நான் மாட்டிக்கிறேன். அப்படிதானே? மிகச்சரி. நீங்க ஒரு விளையாட்டை விளையாடுறீங்க, அதுல ஜெயிக்கணும்னு நினைச்சு விளையாடுறீங்க, அது தப்பில்ல. ஆனா நீங்களே அந்த விளையாட்டு தானே நம்ப ஆரம்பிச்சா ஆபத்து. செயல்களை செய்யலாம், ஆனா அந்த செயல்களோட விளைவுகள்ல நம்ம ஈகோவை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடாது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, இப்போ நாம இந்த விவாதத்தோட ஒரு மிகப்பெரிய மைய பகுதிக்கு வருவோம். அதாவது ஒருத்தருக்கு தன்னம்பிக்கையே இல்ல, ரொம்ப குறைந்த சுயமரியாதையோட இருக்காருன்னு வைப்போம். அவர் உண்மையான விடுதலையை அடையணும்னா அவர் முதல்ல ஆரோக்கியமான சுயமரியாதையை பெற்று அதுக்கப்புறம் தான் அந்த முழுமையான விடுதலைக்கு செல்ல முடியுமா? நாம எல்லாரும் அப்படிதான் நினைப்போம். முதல்ல ஒருத்தனுக்கு தைரியத்தை கொடுத்து அவனை வாழ்க்கையில ஜெயிக்க வச்சு அப்புறம் தான் விடுதலையை பத்தி பேசணும்னு. ஆனா டோலேவோட பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, அது தேவையில்லை அப்படின்னு சொல்றார். தேவையில்லையா? தன்னம்பிக்கை இல்லாமலேயே? சில நேரங்கள்ல ஒருவருடைய அந்த ஆரோக்கியமற்ற சுயமரியாதை அவருக்கு கடுமையான துன்பத்தை கொடுக்கும். அந்த துன்பமே அவரை மிக விரைவாக நான் என்ற அடையாளமற்ற நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு நிமிஷம், நிஜமாவா? நாம பொதுவா சந்தோஷமா இருந்தாதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு நினைப்போம். துன்பம் எப்படி ஒரு குறுக்கு வழியா மாறும்? ஏன்னா மேலோட்டமான மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்து. உதாரணத்துக்கு, எனக்கு பதவி உயர்வு கிடைத்து விட்டது, வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு மேலோட்டமான மகிழ்ச்சியில் இருப்பவர்கள் ஒரு கனவு உலகத்திலேயே நீண்ட காலம் சிக்கிக் கொள்வார்கள். ஆமா, அவங்களுக்கு எந்த தேடலும் இருக்காது. அதேதான். இத விளக்க டோலே ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றார். ஒரு வால் ஸ்ட்ரீட் வங்கியில வேலை பார்த்து கோடிக்கணக்கில் வருடாந்திர போனஸ் வாங்குற ஒரு நபரை கற்பனை பண்ணி பாருங்க. ஓகே, பெரிய பேங்கர். அவருக்கு பெரிய வீடு, சமூகத்துல அந்தஸ்து இருக்கு. இந்த மேலோட்டமான மகிழ்ச்சியில இருக்கிற அவர் உண்மையான விடுதலையை நோக்கி செல்வது மிக மிக கடினம். ஏன்னா அவருடைய ஈகோ அந்த பதவியில ரொம்ப ஸ்ட்ராங்கா வேரூன்றி இருக்கு. ஆமாம், அவர் அந்த சீசாவோட உச்சியில உட்கார்ந்துட்டு இருக்காரு, கீழே இறங்கவே மாட்டாரு. ஆனா ஒருவேளை ஒரு மிகப்பெரிய பொருளாதார மோசடியில மாட்டிக்கிட்டு அவர் வால் ஸ்ட்ரீட்ல இருந்து நேரடியாக சிறைச்சாலைக்கு செல்லும் நிலைமை வந்தால் என்ன ஆகும்? ஓ, அது ஒரு பயங்கரமான வீழ்ச்சியா இருக்குமே. நேத்து வரைக்கும் ராஜா, இன்னைக்கு கைதி. ஆமாம், சிறைக்கு போனதும் அவர் கட்டமைத்து வைத்திருந்த அந்த உருவம் சுக்குநூறாக உடைஞ்சு போகும். அவருடைய விலை உயர்ந்த சூட் கழற்றப்பட்டு சாதாரண சிறையோடை கொடுக்கப்படும். புகழ், பணம் எல்லாமே ஒரே நொடியில காணாம போயிடும். இப்போ அவருடைய ஈகோவுக்கு உணவளிக்க அங்க எதுவுமே இல்ல. அதாவது ஒப்பிட்டு பார்த்து நாம் பெரிய ஆள் அப்படின்னு பெருமைப்பட அங்க யாரும் இல்ல. அப்போ அவர் மனசுக்குள்ள என்ன நடக்கும்? ஈகோ அப்படிங்கிறது மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுல தான் உயிர் வாழுது. சிறைச்சாலையில அதுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல, அதனால அது பட்டினி கிடந்து சாக ஆரம்பிக்கும். அந்த ஈகோ உடைகிற நேரம் அவர் அதீத துன்பத்தை அனுபவிப்பார். ஆனா அந்த துன்பம் அவரை அழிக்கிறதுக்காக வரல, அது அவருடைய மாயைகளை எல்லாம் சுட்டெரிப்பதற்காக வந்த நெருப்பு. வாவ்,
வால் ஸ்ட்ரீட்டிலிருந்து நேரடியாக சிறைச்சாலைக்கு செல்லும் ஒரு நபர் அந்த அதீத துன்பத்தின் மூலமாக மிக விரைவாக உண்மையான விடுதலைக்கு தயாராகி விடுகிறார். துன்பம் எப்படி நமது மாயைகளை உடைக்கிறது என்பதை இது எவ்வளவு அழகா உணர்த்துகிறது. முற்றிலும் உண்மை. தன்னுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தையும் இழந்து மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கிற ஒருவர் தன்னுள் இருக்கும் அந்த உருவமற்ற ஆற்றலை மிக எளிதாக தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா கடைசியா மிச்சம் இருக்கிறது எந்த அடையாளமும் இல்லாத அந்த தூய்மையான நான் மட்டும்தான். இத கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஆணும் எவ்ளோ பெரிய ஒரு திறவுகோலா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க ஒரு தோல்வியை சந்திக்கும் போதோ அல்லது சமூக வலைதளங்கள்ல மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு வேதனைப்படும் போதோ நினைவில் கொள்ளுங்கள், அந்த துன்பம் உங்களை ஒரு மாயான கனவு உலகத்திலிருந்து எழுப்பி உங்களின் உண்மையான ஆற்றலை உணர்த்துவதற்கான ஒரு குறுக்கு வழியாக இருக்கலாம். விவாதத்தை நிறைவு செய்வதற்கு முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நமது வெற்றிகள் எல்லாம் நம்மை ஒரு சுகமான மாயைக்குள் தூங்க வைத்துக் கொண்டிருக்க, நாம் படுபாதாளம் என்று நினைக்கும் நமது மிகப்பெரிய வீழ்ச்சிகள் மட்டும்தான் நம்மை உண்மையிலேயே தட்டி எழுப்புகின்றனவா? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக்கு உங்களுக்கு பயன் தருதேன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.